இருக்கு மக்களே, சிறப்பான தரமான சம்பவம் இந்த சீசன் இருக்குன்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு மணி இஷ்யூஸ். வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 9 தமிழில் யாரெல்லாம் வர போகிறா கண்டஸ்டன்ஸ் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யார் ப்ரோ வரா, என்ன ப்ரோ இன்னமும் ஐலோகா வரல அப்படின்னு கேட்கறது புரியுது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் மக்களே, செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக், அதான் நாளைக்கு மண்டே இல்லையா, மண்டேலேருந்து ஃப்ரைடேக்குள்ளே நம்மளுக்கு என்றைக்கு வேணாலும் ஐலோகா வரலாம். ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்ளி வெனஸ்டே இல்லை ஃப்ரைடே வந்துடும் நினைக்கிறேன். வெனஸ்டே ஆர் ஃப்ரைடே, கம்மிங் வெனஸ்டே ஆர் ஃப்ரைடே ஐ லோகோ கண்டிப்பாக ப்ரோமோவோட வரும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை எதிர்பார்க்கலாம், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ யார் ப்ரோ கண்டஸ்டன்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு வினோத் பாபு அவர்களை சொல்லிட்டோம். வினோத் பாபு வந்துட்டு சீரியல் ஆக்டர். லாஸ்ட் சீசனே அவர் போக வேண்டியது, இந்த சீசன் உள்ளே போகிறாரு. ரெண்டாவது கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புவியரசு வந்துட்டு அவரும் சீரியல் ஆக்டர் தான். அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை வந்துட்டு லாஸ்ட் சீசனில் வந்துட்டு டைட்டில் ஜெயிச்சார். ஸோ அவருக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே. அவரை பற்றி பேசினாலே அவர் தான் டைட்டில் வின்னர், அவர் தான் இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வராங்க. ஸோ புவி ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வினோத் பாபு ஃபேன்ஸும் இருப்பீங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் புவியரசு. ஸோ தேர்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பலூன் அக்காவா ப்ரோ? ஆமாங்க, நம்ம அரோரா அவர்கள். நம்ம ரியா லாஸ்ட் சீசன் வந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்ட் அரோரா. அவங்கள சோஷியல் மீடியா கேட்டகரியிலேருந்து உள்ளே போகிறதா ஒரு தகவல். ஸோ தேர்டு கண்டஸ்டன்ட் வந்துட்டு நம்ம அரோரா அவர்கள். ஃபோர்த் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம நேகா அவர்கள். நேகா வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியலில் நடித்தாங்க இல்லையா, லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் தமிழில் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஷாலுக்கு ஃப்ரெண்டாக வந்திருந்தாங்க அந்த ஃபேமிலி ரவுண்டில். ஸோ நேகா அவர்களும் உள்ளே வரப்பாங்க. அவங்கள வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து யார் ப்ரோ, புதுசாக யாராக இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்குறது புரியுது, புதுசாக இருக்காங்கங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சித்து அவர்கள். சித்துவா யார் ப்ரோ, நம்ம விஜய் சித்துவா அப்படின்னு கேட்குறது புரியுது. விஜய் சித்து இல்லைங்க, இது வந்து சீரியல் ஆக்டர் சித்து. ராஜாராணி சீசன் 2ன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்புறம் கலர்ஸ் தமிழ்லேயும் சில சீரியல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு வராரு சித்துன்னு சொல்லி, அதை அவர் பிக்சர் நான் போடுறேன், நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்துட்டு வராரு. ஸோ அவர் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ராஜாராணி சீரியல் சீசன் 2ல் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஸோ அர்ச்சனா அருண் வரிசையில் சித்துவா அப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க, அர்ச்சனா அருண் வரிசையில் சித்து. ஏன்னா வந்துட்டு நம்ம பிரவீன் பெனட் டேரக்டர் சார், உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நம்ம பாரதி கண்ணம்மா, மகாநதி, ராஜாராணி எல்லா சீரியலுக்கும் அவர் தான் டேரக்டரு. ஸோ அவர் மூலியமாக ஒரு கண்டஸ்டன்ட் எப்பயுமே வந்துட்டு எல்லா சீசன்லேயும் போவாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வினிஷா அவர்கள் பாரதி கண்ணம்மாலேருந்து போனாங்க. அது மாதிரி தான் நம்ம அர்ச்சனா அவர்கள் வந்துட்டு ராஜாராணிலேருந்து போனாங்க. அது மாதிரி தான் நம்ம அருண் அவர்கள் பாரதி கண்ணம்மாலேருந்து போனாங்க. இப்போது சித்து அவர்கள் அவருமே வந்து ராஜாராணி சீசன் 2லேருந்து. ஸோ அந்த ரவுண்ட்லேருந்து எப்பயுமே ஒரு கண்டஸ்டன்ட் போவாங்க. இன்னொரு கண்டஸ்டன்ட்டும் இருக்காங்க, அந்த கண்டஸ்டன்ட் நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். ஸோ சித்து அவர்களும் கன்ஃபார்ம் ஆகிருக்கார் மக்களே. அப்புறம் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம விஜே பார்வதி இருக்காங்க இல்லையா, விஜே பார்வதி அவர்களுக்குமே போகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது மக்களே. விஜே பார்வதி ஃபேன்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜே பார்வதி உள்ளே போனாலே கண்டென்ட் தான், கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி சர்வைவர்னு ஒரு ஷோவில் போய் நல்லா கண்டென்ட் கொடுத்தாங்க. ஸோ விஜே பார்வதி அவர்களும் உள்ளே வர போகிறாங்க. ஸோ எத்தனை கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கோம், வினோத் பாபு, புவியரசு, நேகா, அப்புறம் வந்துட்டு விஜே பார்வதி, அப்புறம் சித்து அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீமேல் டான்ஸர். அவங்க வந்துட்டு டான்ஸ் ஷோவில் டான்ஸ் ஜோடியில் ஆடியிருக்காங்க. அப்புறம் குக்குத் கோமாளிலும் இருந்திருக்காங்க. ஸோ இது வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக ரிவீல் பண்ணுறோம். நம்ம டாலி அவர்கள் வந்துட்டு குக்குத் கோமாளியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போன சீசனில் எப்படி சுனிதா போனாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் தமிழ், அவங்க நல்லாவே தமிழ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டாலி அவர்களும் உள்ளே போகிறாங்க. டாலி அவர்கள் உள்ளே போய் என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பயங்கரமான சம்பவம் இருக்க போகுது. ஸோ வந்துட்டு நம்ம ஒரு 6 கண்டஸ்டன்ட் சொல்லியிருக்கோம். இன்னும் 42 பேர் வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க மக்களே. அந்த ஷார்ட் லிஸ்ட்டான பேர்லேருந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதில் யாரெல்லாம் வர போகிறாங்கன்றதையும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், உங்கள் எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ணுறேன். நிறைய சர்ப்ரைசிங்கான நேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இவங்கெல்லாம் வந்தால் இப்படி இருக்குன்றது. அப்புறம் நான் இன்னும் 2 கண்டஸ்டன்ட் வேறு இருக்குது, அந்த கண்டஸ்டண்ட்டை சொல்லிடுறேன். நம்ம ஜெகன் இருக்கார் இல்லையா, அயன் படத்தில் நடிச்சிருப்பார். அயன் படத்தில் வந்துட்டு சூர்யா கூடவே இருந்திருப்பார். நிறையா ஷோஸ்லாம் பண்ணியிருக்காரு விஜய் டிவியில். இப்போ அவர் வந்துட்டு எதுவுமே இல்லாமல் இருக்கார். ஸோ ஜெகன் அவர்களும் பிக் பாஸ் 9 தமிழில் வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அவருமே ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்காப்புல, அவருமே வந்து உள்ளே வர போகிறாரு. ஓகேங்களா? அடுத்து ஒரு கண்டஸ்டன்ட் மகளே, அதை நான் இன்ஸ்டாவில் எல்லாேருக்கும் நான் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணவங்களாம் தெரியும், பிவி ட்ராக்கர் மணியை. நம்ம அஸ்வின் குமார் இருக்கார் இல்லையா,
ஸ்லீப்பிங் ஸ்டார்னால் அவரை வந்துட்டு அப்படி தான் கூப்பிட்டுக்கிறாங்க ஸ்லீப்பிங் ஸ்டார்னு. ஏன்னா அவர் ஒரு 20 கதை கேட்டு தூங்கினதா அவரே சொன்னார் இல்லையா? ஸோ அதனால் அவர் பேர் ஸ்லீப்பிங் ஸ்டார்னே வச்சுட்டாங்க. அஸ்வின் ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்காதீங்க மக்களே. ஸோ வந்துட்டு அஸ்வின் குமார் வரப்போகிறாரா ப்ரோ அப்படின்ற மாதிரி அஸ்வின் ஃபேன்ஸ்லாம் கேட்கலாம். அஸ்வின் வரப்போகிறாரு தான் மக்களே. பட் ஆனால் ஒரு சின்ன ப்ராப்ளம் சேனலுக்கும் அஸ்வினுக்கும் போயிட்டுருக்கு, ஒரு பேமெண்ட் இஷ்யூ. ஸோ அது சால்வ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அஸ்வின் அவர்கள் பிக் பாஸ் 9 தமிழில் இருப்பார். ஸோ அவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேலரி கேட்குறதா ஒரு தகவல். ஸோ அவர் வந்தார்னா நல்லாயிருக்கும். அஸ்வினுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. அஸ்வின், புவியரசு, வினோத் பாபுக்கெலாம் பயங்கர ஃபேன்ஸ் மக்களே. அவங்கள பற்றி பேசினாலே வந்துட்டு கீழே வந்துடுறாங்க கமெண்ட்ஸில், புவியரசு தான் டைட்டில் வின்னர், வினோத் பாபு தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நேற்று சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக அவங்க கேமை பார்த்து தான் நம்ம எப்பயும் ஓட்டு போடணும் அப்படின்றத நான் மறக்காமல் சொல்லிடுறேன். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டஸ்டன்ஸ் உள்ளே எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து தான் ஓட் போடணும். மக்களாகி நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சீசன் சீரியல் ஃபேன்ஸ், வெளியே இருந்த ஃபேன்ஸ் வச்சே நிறைய பேர் மேலே வந்தாங்க. ஸோ அதை திருப்பி நான் சொல்ல விரும்பலை. ஸோ இந்த சீசன் அஸ்வினாக இருந்தாலும் சரி, புவியரசுவாக இருந்தாலும் சரி, வினோத் பாபுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உள்ளே விளையாடுறத வச்சா நீங்கள் ஓட்டு போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் இட் இஸ் அ ரியாலிட்டி கம் கேம் ஷோ. ஸோ அது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் கண்டென்ட்ஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நாளைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.